ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். சில விஷயங்களில் சிறு தடைகளை தவிர்ப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 3ஆம் வீட்டில் பயிற்சிப்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். எனவே மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியனின் பலன்கள் பலவீனமாக இருக்கலாம். 6ஆம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிப்பதால் சராசரியை விட உங்களுக்கு நல்ல பலன்களை தரலாம் அல்லது அதிக அளவில் சாதகமான பலன்களை பெறலாம். புதனின் பெயர்ச்சி இந்த மாதம் தொடர்புடைய பலன்கள் தரும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் பெயர்ச்சி 2ஆம் பாதியில் சராசரி மற்றும் மிகவும் சாதகமான பலன்களை தரும். சனியின் பயிற்சி அனுகூலத்தை அளிக்க முடியாமல் போகலாம். அதே நேரத்தில் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியிலிருந்து ஒருவர் சாதகத்தை எதிர்பார்க்க கூடாது. அதாவது சனி, ராகு மற்றும் கேது தவிர பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க முயற்சி செய்கின்றன. எனவே சில கிரகங்கள் அல்லது இடையூறுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெற முடியும். உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அதிபதி இந்த மாதம் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் பலவீனமான நிலையில் இருப்பார். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக சாதகமான பலன்களை குறிக்கிறது. இந்த காரணத்திற்காக சில கிரகங்களுக்கு பிறகு உங்கள் பணித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடும் நபராக இருந்தால் இந்த மாதம் உங்கள் வேலையை வேலையாக கருத வேண்டும். அதாவது நேர்மையுடன் நேரத்தை கடைபிடிப்பது அல்லது கடின உழைப்புடன் உங்கள் இலக்கை நிறைவு செய்வது முக்கியம். நீங்கள் இந்த முறையில் வேலை செய்தால் செவ்வாய் உங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்படாது. கல்வி கண்ணோட்டத்தில் மே மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை தரும். உங்களின் 4வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார். இதனால் கலை அல்லது இலக்கியம் மற்றும் சமூகவியல் போன்றவற்றை படிக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். இல்லற மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும். சிறு சிறு செலவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் பொதுவாக குடும்ப வாழ்க்கை மற்றும் இல்லற வாழ்க்கை இரண்டையும் அனுபவித்து வருவீர்கள். காதல் வாழ்க்கையில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை காணலாம் அல்லது அதிக அளவில் சாதகமான முடிவுகளை பெறுவதற்காக சாத்தியக்கூறுகள் உள்ளன. இந்த மாதம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். திருமண வாழ்க்கைக்கு மே மாதம் சராசரியாக இருக்கலாம். இதன் முதல் பகுதி மிகவும் சாதகமான முடிவுகளை தரக்கூடும். இருப்பினும் குருவின் நிலை மாதத்தின் 2ஆம் பாதியில் சாதகமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் திருமண தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் திருப்திகரமான முடிவுகளை பெற முடியும். நிதி விஷயங்களில் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை பெற முடியும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மே மாதம் கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தரும். நீங்கள் கவனக்குறைவை காட்டாமல் ஆரோக்கியத்தை அக்கறையுடன் இருந்தால் முடிவுகள் சராசரியை விட சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மருந்துகள் வாங்கி உதவி வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.